நாமக்கல்லில் தனியார் விடுதி மாணவர்களின் உடல்நிலை குறித்து சமூக வலைதளத்தில் தவறான தகவல் பரப்பியதாக திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல யூடியூபர் கார்த்திக் குமாரை போலீசார் கைது செய்துள்ளனர். நாமக்கல்லில் தனியார் கல்லூரியின் விடுதி உணவு சாப்பிட்ட மாணவ மாணவிகள் பலர் உடல் உபாதைகளுக்கு உள்ளான விவகாரத்தில் தவறான தகவல் பரப்பியதாக கைது செய்யப்பட்ட சோசியல் மீடியா பிரபலம் இவர்தான். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் நல்ல என்கேஜ் ஆச்சு. நிறைய பேர் பாசிட்டிவாக நிறைய கேரிங்காக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நேற்று நான் போட்ட வீடியோவை பார்த்துட்டு பலரது பர்சனல் வாழ்க்கையில் தலையிட்டு பேசக்கூடாததையெல்லாம் பேசி கேள்வி கேட்கிறேன், தூக்கி நிறுத்தி இருக்கிறேன் என்ற தோரணையில் சுற்றி திரிந்ததாக கூறப்படும் இவர் தற்பொழுது மாணவர் குறித்து சர்ச்சை வீடியோ பதிவிட்டு கேஸ் எடுத்து சமத்தையாக வாங்கி கட்டியுள்ளார். தவளை தன் வாயால் கெடும் என்பதற்கு உதாரணமாக சர்ச்சை நபரும் போலீசார் இவர் மீது எடுத்த நடவடிக்கையும் நடந்தது என்ன? திருச்சி தென்னூர் பகுதியைச் சேர்ந்த சோசியல் மீடியா பிரபலம் பித்தலாட்ட பிரபலம் கார்த்திக் குமார் _personal என்ற பெயரில் சோசியல் மீடியா பக்கங்களில் அக்கவுண்ட் வைத்துள்ள இவர் லைக்ஸ் மோகத்தில் ரீல்ஸ் பதிவிட்டு இஷ்டத்திற்கு கண்ணாபின்னாவென பேசி வந்துள்ளார். நான் கடைசி 6 months நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், நம்ம ரேஞ்சுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்து கண்டவனை பற்றி பேசிக்கிட்டு வேற ஏதாவது பண்ணலாம்லாம் யோசிச்சிருக்கேன். நிறைய பேர் எனக்கு அட்வைஸும் பண்ணாங்க, நீ தேவையில்லாமல் உன் ரேஞ்சை இறக்கி விட்டு நிறைய விஷயம் பேசிறியோன்னுலாம் சொன்னாங்க. பெண்களுக்காக குரல் கொடுக்கிறேன், அநியாயத்தை தட்டென தட்டி கேட்கிறேன் என்ற விதத்தில் எதையோடு பேசி வீடியோ பதிவிட்டு வந்ததாக கூறப்படும் இவர் அதே பெண்களை ஒருமையில் பேசி மிரட்டல் விடுக்கும் தோரணையிலும் அருவருக்கத்தக்க வகையில் பம்பிழுத்து வந்ததாகவும் தெரிகிறது. சில பெண்களை பார்க்குறப்போ கையெடுத்து கும்பணும்னு தோணும், சில பெண்களை பார்க்குறப்போ அவங்க கூட பழகணும்னு தோணும், ஏன் சில பெண்களை பார்க்குறப்போ காதலிச்சு அவங்களோட வாழணும்னு கூட தோணும். ஆனால் சில பெண்களை பார்க்குறப்போ கழுத்தை நெரிச்சு கொன்று வெட்டி கண்டந்துண்டமாக தூக்கி எரியணும்னு தோணும். அப்படி தான் எனக்கு இந்த பொண்ணை பார்க்குறப்போ தோணுது. இப்படி வரம்பே இல்லாமல் வன்முறையோடு பேசி தனது ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கையை கூட்டுவதில் கூடுதல் கவனம் செலுத்தி வந்த கார்த்திக் குமார் தற்பொழுது அதே பேச்சால் தான் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். கார்த்திக் அரெஸ்ட் பண்ணணும். நேற்று இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாம் இதான் ட்ரெண்டிங். சரி, ஏன் கார்த்திக் அரெஸ்ட் பண்ணணும்? நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையத்தில் செயல்படும் எக்ஸல் கல்வி நிறுவனத்தில் கடந்த 27ஆம் தேதி விடுதி உணவு சாப்பிட்ட 128 மாணவ மாணவிகள் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் அனைவரும் சிகிச்சை பெற்று நலமுடன் வீடு திரும்பினர். இச்சம்பவத்தில் மாணவர்கள் சிலர் உயிரிழந்து விட்டதாக கூறி சில சோசியல் மீடியா சோம்பேறிகள் சர்ச்சைக்குள்ளான வீடியோ பதிவிட்டு சம்பவம் செய்துள்ளனர். அதில் இந்த கார்த்திக் குமாரும் ஒருவர். கைஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ இது. நாமக்கல்ல எக்ஸல் அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜில் 9 ஸ்டூடெண்ட்ஸ் தன்னோட ஹாஸ்டல் ஃபுட்டை சாப்பிட்டு இறந்துருக்காங்க. எதனால தெரியுமா? அந்த காலேஜோட மேனேஜ்மெண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் கூட ஒழுங்காக பார்த்துக்காம அந்த ட்ரைனேஜ் பிரேக் ஆகி எல்லா டேப்ஸ்லையும் மிக்ஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் அது மட்டும் இல்லை, அந்த காலேஜில் இருக்க பியூரிஃபையர் டேங்கை க்ளீன் பண்ணி 3 வருஷம் ஆச்சான். ஏன்னா அந்த டேங்க் ஃபுல்லாக பூச்சி புழுவுமா இருந்திருக்கு. அதை சாப்பிட்டு நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. கேவலமாக இல்லை, ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபுட்டு தராமல் ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கீங்கன்னா நீங்களாம் என்ன டேஷுக்குடா நீங்களாம் காலேஜில் ஹாஸ்டல்னு ஒன்று வச்சுருக்கீங்க. இவ்வளோ பெரிய நியூஸ் நடந்திருக்கு, 9 ஸ்டூடெண்ட்ஸோட உயிர் போயிருக்கு. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு நாங்களாம் இருக்கோம், புரியுதா? தப்பு நடந்துருச்சுன்னா ஒத்துக்கோங்க. ஆனால் அப்படி எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழவில்லை. நடக்காத ஒன்றை நடந்தது போல உணர்ச்சி பொங்க பேசி சோசியல் மீடியாவில் அவதூறு பரப்பியதாக கார்த்திக் குமார் மீது தற்போது குமாரப்பாளையம் காவல் நிலைய போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக 3 பிரிவுகளில் வழக்கு பதிந்து கார்த்திக் குமார் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார். இவருடன் சேர்ந்து மேலும் சில சோசியல் மீடியா டுபாக்கோர்களுக்கும் போலீசார் செக் வைத்துள்ளனர். சிக்கினால் அனைவருக்கும் சாணம் தீட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வீடியோவை ஆன் செய்து எதை பேசினாலும் மக்கள் நம்பி விடுவார்கள். நாமே அறிவாள், நாமே அரசன் என்ற கனவு உலகில் மிதக்கும் இவரை போல இஷ்டத்திற்கு இன்ஸ்டாவை பயன்படுத்தி வந்தால் இறுதியில் இப்படித்தான் காவல் நிலைய படியேற வேண்டும்.
ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ஒரு புண்ணியத்தை சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.